2026 ஐபிஎல் தொடரோட 56வது மேட்ச்ல மே 12, 2026 அன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்த்து 82 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இந்த முக்கியமான லீக் சுற்று போட்டி அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. அங்க டைட்டன்ஸ் ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சு சன்ரைசர்ஸ் அணியோட சேசிங்கை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த வெற்றி குஜராத் டைட்டன்ஸ் அணியை 2026 ஐபிஎல் புள்ளி பட்டியல்ல முதல் இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு லாவெண்டர் ஜெர்சிகளை அணிஞ்சிட்டு வந்த குஜராத் அணி பேட்டிங், பவுலிங் ரெண்டுலையுமே ஒரு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 2026 ஐபிஎல் சீசன் மார்ச் 28 ஆரம்பிச்சு மே 31 முடியறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த சீசன்ல 10 அணிகள் மொத்தம் 74 போட்டிகள்ல மோதி சாம்பியன்ஷிப் பட்டத்துக்காக போராடுறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் பேட் கம்மின்ஸ் டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்த பிறகு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு துவக்கம் கிடைத்தது. கேப்டன் சுப்மன் கில் 7 பந்துகளில் வெறும் 5 ரன்கள் மட்டும் எடுத்து சீக்கிரமே வெளியேற, அதிரடி வீரரான ஜோஸ் பட்லர் 11 பந்துகளில் வெறும் 7 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இதனால் பவர் பிளேயில் டைட்டன்ஸ் அணிக்கு நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் நடுவரிசை வீரர்கள் கை கொடுக்க சாய் சுதர்சன் 44 பந்துகளில் அசத்தலான 61 ரன்கள் அடித்து இன்னிங்ஸை நிலைநிறுத்தினார். அவருக்கு வாஷிங்டன் சுந்தர் நல்ல துணை நின்றார். கடைசி நேரத்தில் முக்கியமான ரன்களை சேர்த்த அவர் வெறும் 32 பந்துகளில் அரை சதம் அடித்து மொத்தம் 33 பந்துகளில் 50 ரன்கள் சேர்த்து அசத்தினார். நிஷாந்த் சிந்துவும் 14 பந்துகளில் வேகமாக 22 ரன்கள் எடுத்து அணிக்கு உதவினார். இறுதியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்து ஒரு போட்டியிடக்கூடிய இலக்கை நிர்ணயித்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சில் பிரபுல் ஹிங்கே மற்றும் சாகிப் ஹுசைன் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். கேப்டன் பேட் கம்மின்ஸ் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 169 ரன்கள் இலக்கை துரத்திட்டு இருக்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் வேகப்பந்து வீச்சாளர்களோட பயங்கரமான பந்து வீச்சுல அப்படியே மொத்தமா சரிஞ்சு போச்சு. முகமது சிராஜ் முதல் ஓவர்லேயே ரொம்ப டேஞ்சரஸான டிராவிஸ் ஹெட் 4 பால்ல டக் அவுட் ஆக்கி ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி கொடுத்தார். ஆட்டத்தை மொத்தமா மாத்தினதே காஜிசோ ரபாடா தான். அவர் டாப் ஆர்டரை அப்படியே சிதறடிச்சு 28 ரன்கள் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட் எடுத்தார். ஜேசன் ஹோல்டர் அதே வேகத்துல தாக்குதலை தொடர்ந்தார். அவரும் 20 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்து மிடில் ஓவர்கள்ல விடாம அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தார். பிரசித் கிருஷ்ணா கூட 23 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் பேட் கம்மின்ஸ் ஒருத்தர் தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு ஆடினார். அவர் வெறும் 9 பால்ல சுறுசுறுப்பா 19 ரன்கள் எடுத்தார். ஆனா பிரசித் கிருஷ்ணா பவுலிங்ல அவுட் ஆகி வெளியேறினார். ரஷித் கான் தான் கடைசி விக்கெட்டை எடுத்து வேலையை முடிச்சு வச்சார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெறும் 14.5 ஓவர்ல 86 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 82 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுத்தந்தார்.